வழக்கறிஞர் திருமிகு அஜிதா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். இந்த தண்டனை அறிவிப்பு இது அதிகபட்ச தண்டனை என்ற அடிப்படையில் தான் இதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறதா? 30 வருடங்கள் தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை என்ற அறிவிப்பு ரொம்ப சரியானது. இது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னா இந்த ஈடுபட்ட இந்த குற்றவாளி என்பவர் ஏதோ ஒரு முறை தெரியாமலோ அப்படியெல்லாம் பண்ணல. ரொம்ப கொடுமையான ஒரு தெரிந்தே ஒரு மாணவியை மிரட்டி பாலியல் வன்புணர்வை மிக மோசமான வகையில செஞ்சிருக்காங்கன்னும் போது இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஒரு ஆள் எல்லாமே தனியாக தான் பண்ணாரா, இல்ல நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் நீங்க வரணும், இன்னொரு சாருக்கும் ஒத்து போகணும் அப்படின்னு எல்லாம் அந்த ஒரு முதல் தகவல் அறிக்கையில தகவல் இருக்கும் பொழுது இது தொடர்பாக குற்றத்துல ஈடுபட்டவங்க யாருங்கிறது வரலங்கிற ஒரு விஷயம் தவிர இந்த தீர்ப்பு நீதிமன்றம் தன்னுடைய பணியை ரொம்ப சிறப்பா செஞ்சதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மேம், இதுல ஒரு சில தெளிவுகள் தேவைப்படுது. இப்போ தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள்னா அதற்கு என்ன அர்த்தம்? அதில் எந்த வகையில அது வித்தியாசப்படுது? ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது 14 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு ஆயுள்னா ஆயுள் தண்டனை தான் வாழ்நாள் வரை. ஆனா 14 ஆண்டுகள் சிறையில கழிச்ச பின்னாடி அவர் நன்னடத்தை அலுவலர்னு இருப்பாங்க, PO அப்படின்னு. அந்த நன்னடத்தை அலுவலர் இவர் எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு மனம் திருந்தியவராகவும் இந்த சமுதாயத்துல ஒரு மைய நீரோட்டத்துல கலந்து வாழக்கூடிய நல்ல மனிதராகவும் ஆயிட்டாருன்னு சொல்லும் பொழுது அவருடைய கடந்த பல வருடங்களினுடைய நடவடிக்கையை வைத்து 14 ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது அதற்கு கொஞ்சம் முன்னாடியோ கூட இவருடைய தண்டனை ஆயுள் வரை நீடிக்க வேண்டாம், இவருக்கு அந்த வருஷத்தையே ஆயுள் தண்டனையா கருதி அவர் வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் சாதாரணமான ஆயுள் தண்டனை. அப்ப தண்டனை குறைப்பு இல்லாத அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் என்ன பொருள் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, வாழ்நாள் வரையிலான அப்ப இறுதி காலம் வரை ஆயுள் தண்டனை. அதனால இது ஒரு கடுமையான ஒரு தண்டனை அவர் வழங்கப்பட்டிருக்கு. இது பல பேருக்கு இந்த மாதிரி நீதிமன்றத்தின் மூலையோ அல்லது காவல்துறையினுடைய வழக்கிலேயோ மாட்டினா வாழ்க்கை போய்விடும் என்கிற ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தீர்ப்பு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பல்வேறு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமிகு அஜிதா.